ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து போகி விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி டீப் க்ளீனிங் பண்ணோம். ஸோ வந்துட்டு சும்மா இன்றைக்கி டஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக மாப் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு பொங்கலுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். வீட்டில் வந்துட்டு டஸ்ட் அவ்வளோவா இல்லை, ஓரளவுக்கு இருந்தது மட்டும் டஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ காலையிலே அந்த வேலை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் காலையிலே முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து லன்ச் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மீதி இருக்கிற சாமி வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் பண்ணிகிட்டு இருந்தோம். அத்தையோட ரூமில் வந்துட்டு சுத்தமாக டஸ்ட்டே இல்லை. நான் டஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு பாதியிலே வந்து அவர் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கேலண்டர் வந்துட்டு நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக வச்சுருக்கேன். நான் வந்து மேரேஜ் ஆகி வரும்போது இந்த கேலண்டர் வந்து 2020. ஸோ அதுக்கு அப்போதுலேருந்து நான் இப்போ வரைக்கும் வந்து அதை பத்திரமா வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் இந்த பாப்பா ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதை இன்னமும் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபுல் டஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு பெட்டு நகர்த்திட்டு தான் பண்ணியிருந்தோம். ஸோ கட்டிலெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல போட்டுட்டு பெட் கவரும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பெட்ஷீட்டு பெட் கவர் எல்லாமே வாஷ் பண்ண போட்டுட்டேன். நான் பெட்டும் வந்து எவ்ரி டைம் வந்துட்டு பெட் கவர் சேஞ்ச் பண்ணும்போது திருப்பி போட்டுருவோம். ஒரு தடவையும் ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். ஸோ அதே போல் திருப்பியெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நீட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக வந்துட்டு அந்த உல்லன் பெட்ஷீட்டை வந்துட்டு நான் அது மேலே வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நாங்கள் 2 பேர் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்க கிளம்பிட்டோம். பிகாஸ் வீட்டில் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்துட்டு காலி ஆகிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் தான் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வாங்கி ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அது ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. இந்த சண்டே வாங்கணுன்றதுனால நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு பொங்கலுக்கு தேவையான எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து இன்றைக்கே வச்சிடலான்னு இருக்கேன். கரும்பு வாழையில் மட்டும் மறுநாள் வாங்கிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க கடைக்கு போயிருந்தோம். ப்ளஸ் வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கும் வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. பிரிஞ்சு அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். மஷ்ரூம் பிரியாணி அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பியிருந்தோம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த கையோடு வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு திரும்பியும் இருக்கிற வேலையில் அது அப்படியே ஹோல்ட் ஆகிடும்ன்றதுக்காக வந்த உடனே வந்துட்டு அந்தந்த வெஜிடபிள்ஸை பிரித்து அந்தந்த பாக்ஸில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமைக்க ஸ்டார்ட் பண்ண கையோடவே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பூஜை பாத்திரமும் எடுத்து நான் லெமன் சால்ட் போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி ஊற வச்சிட்டேன். ஸோ சமைச்செல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து குளிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குன்றதுனால அதையும் வந்துட்டு நான் கையோட ஊற வச்சுட்டேன். அரிசி வந்துட்டு நான் ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா லைட்டாக வார்ம் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிட்டேன். ஸோ நான் வந்து எல்லாம் வதக்கி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு வந்து அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா கருவேப்பிலையும் உருவிட்டு ஃபுல்லாக அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சமையலுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து கருவேப்பிலை பொடி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ண கருவேப்பிலை பொடி வந்து காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. நான் எழிலுக்கு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அகெயின் பேக் டு ரொட்டீன் மாதிரி குளிச்சுட்டு என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியம் வந்து பாத்திரம் எல்லாமே அத்தை கழுவி வச்சுட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மெஷ் வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணலை. ஸோ அதனால் இப்போ பயங்கர அழுக்காக இருக்குது. ஸோ அதையும் இப்போ எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண போகிறேன். லைனர்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணது தான். பட் இருந்தாலும் லேசாக வந்து டஸ்ட் இருக்குது அண்ட் எண்ணெய் பிசுக்கு இருக்குது. அது எல்லாமே வந்து தொடச்சிட்டு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து சமையல் மேடை இப்படி தான் இருக்குது. ரொம்ப அழுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, மைல்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் மேலே இருக்க எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஒன் சைட் ஆஃப் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு போகிறேன். மெஷ் வெளியே எடுத்துகிட்டு கவுண்டர் டாப் மேலே இருந்த எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு நான் வந்துட்டு அங்கே ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. எம்டியாக எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோவா அழுக்கு எதுவும் இல்லை. இப்போ டஸ்ட் பண்ண அந்த டஸ்ட் மட்டும் இருக்குது. ஸோ கையோடு வந்துட்டு மேலே இருக்க டஸ்ட்டும் வந்துட்டு டஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு தொடப்பம் வச்சே நான் வந்து எடுத்துட்டேன். பிகாஸ் நிறையலாம் டஸ்ட் எதுவுமே கிடையாது. சும்மா லைட்டாக வந்து அங்கங்கே ஒட்டுற கட்டியிருந்தது. அது மட்டும் வந்துட்டு லேஸாக டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நான் கவுண்டர் டாப் மேலே அந்த டஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு கலெக்ட் பண்ணிவிட்டு குப்பை மரம் வச்சு அள்ளிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு விம் ஜெல் வச்சு தான் வந்துட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணியிருந்தேன். லைட்டாக வந்து விம் ஜெல்லை வந்து மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி தெளித்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ண பிறகு ஈரத்துணி வச்சு ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டேன். அதே போல் ஜன்னலுக்கும் வந்துட்டு அந்த கம்பி அந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்துட்டு லேசாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், எனக்கு கவுண்டர் டாப் ஒர்க் முடிஞ்சிச்சு. இதே போல் சேம் கவுண்டர் டாப்போட அந்த கார்னரையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து அந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். கையோடு வந்து கீழே வச்சுருந்த எல்லா திங்ஸும் எடுத்து கவுண்டர் டாப் மேலே கரெக்டாக அந்த பிளேஸில் அடுக்கி வச்சுட்டு
இப்போ வாங்கிட்டு வந்ததில் பிஸ்கெட்லாம் வந்து கொஞ்சம் வெளியே இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பாக்ஸில் போட்டுட்டு, கிராசரிஸ் கொஞ்சம் உளுந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது. அதெல்லாம் வந்து கிராசரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு, பிஸ்கெட் எல்லாம் எடுத்து பிஸ்கெட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைடில் இருந்து மிக்ஸி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ மிக்ஸியும் எடுத்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்து வச்சிட போகிறேன். கெட்டில் ஷெல்ஃபும் வந்துட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு நீட்டாக ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அகைன் வந்து அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இன்னொரு கார்னர் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்வுக்கும் அதே போல் தான் விம் லிக்விட் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நார்மல் நார் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டேன். ஸ்டவ்வோட பர்னர் ஸ்டாண்ட் எல்லாமே வந்துட்டு கையோடு வந்து நான் சால்ட் வாட்டர்லேயே போட்டு டிப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, ஜன்னல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்துட்டு ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ண பிறகு கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது. பூஜை சாமான் மட்டும் தேய்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். பர்னர் வந்துட்டு அதே சால்ட் வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். மழை வந்து அழுக்கில் போட்டிருக்கேன். தண்ணி பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஊறின பிறகு ஈஸியாக வந்துடும்ன்றதுக்காக. ஸோ இப்போ அடுத்து என்ன வேலை அப்படின்னா வலையை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட போகிறேன். அதுக்கு அடுத்து பர்னரும் ஸ்டாண்டும் வந்துட்டு வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வலை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்துட்டு துணி சோப்பு வந்துட்டு போட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணி பார்த்தேன். பட் எல்லாமே வந்து அந்த துணி துவைக்கிற ப்ரஷ்ஷில் வந்து ஒட்டிக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து இரும்பு நார் தான் வச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மைல்டாக இப்படி தேய்ச்சோம் அப்படின்னாலே சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஆஃப்டர் வந்துட்டு வலை வந்து இப்படி தான் இருக்குது, க்ளீனாக சூப்பராகிடுச்சு. ஸோ நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிற கேப்பில் என்னோடய அத்தை வந்துட்டு காலையிலேருந்து துவைச்சி வச்சுருந்தேன் பெட் கவர், பெட்ஷீட்டு, அப்புறம் வந்துட்டு துணி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சுட்டு அகெயின் வந்துட்டு என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டவ்வோட பர்னர் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு ஸ்டவ்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வும் வந்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை பாத்திரம் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு லெமன் சால்ட்டில் டிப் பண்ணிவிட்டு அதிலே வந்து அது சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா வந்து லேசாக சபீனா வச்சு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பளபளன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா குடிக்கிற தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருவேன். ஸோ அதே போல் தான் இன்றைக்கும் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வீடு வந்து துடைக்க வேண்டியிருக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹால் எல்லாமே வந்து டஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு வீடை ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜை பாத்திரத்துக்கும் வாசக்காலுக்கும் குங்குமஞ்சள் வச்சுட்டு நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், பூஜை பாத்திரம் ஃபுல்லாக கழுவி முடிச்சாச்சு. கிச்சன் வந்து ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. உருளி மட்டும் வந்துட்டு இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து அதில் கடைசியில் தேய்ச்சிப்பேன். ஸோ மாப் பண்ணிவிட்டு கடகடன்னு வீடு எல்லாத்தையும் ஃபுல்லாக மாப் பண்ணிட்டோம். நானும் அவரும் சேர்ந்து. நான் கிச்சன் மட்டும் மாப் பண்ணிவிட்டேன். அவர் வந்து ஃபுல்லாக வந்துட்டு வீடு ஃபுல்லாக வந்துட்டு மாப் பண்ணார். சார் வந்து மாப் பண்ணுறாரா அதை காட்டுறாரு கேமராவில். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் எல்லா இடத்துக்கும் மேட் மாற்றி போட்டுட்டு பூஜை ரூம் வந்துட்டு நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை ரூம் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. சுற்றிலும் வந்து டஸ்ட் பண்ணதுனால பூஜை ரூம்லேயும் வந்து லேசாக டஸ்ட்டாக இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் உள்ளேயும் க்ளீன் பண்ணிவிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே தேய்ச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டேன். நான் இந்த ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே அவர் ஃபுல்லாக மாப் பண்ணி முடிச்சிட்டாரு. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து வாசக்காலுக்கு எல்லாத்துக்கும் வந்து குங்குமஞ்சள் வைக்க போயிட்டேன். வாசக்காலுக்கு குங்குமஞ்சள் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு வந்து பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து குங்குமஞ்சள் நான் வச்சு முடிச்சுட்டு அரிசி மாவு கரைச்சிட்டு அரிசி மாவில் வந்துட்டு வாசல்லலாம் கோலம் போட்டுட்டு கிச்சன்லேயும் கோலம் போட்டு வச்சுட்டேன். இந்த எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஆஃப்டர் பிரேக் மதியானத்துக்கு அப்புறமா நான் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 4:30 அந்த மாதிரி இருக்கும். நான் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 8 o'clock போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வாசலில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நைட் டின்னர் வந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெட் கவர்லாம் போடாமல் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு காலையில் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த உள்ளன் பெட்ஷீட்டே போட்டுட்டு தலைக்காணி ஓரம் எல்லாமே வந்து மாட்டிட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக பர்ஃபெக்டாக கிச்சனில் வாசலில் சாமி ரூம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு பொங்கலுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோத்தோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும். தேங்க்யூ.